ஷாப்பிங் எங்கே போகிறோன்னு தெரியாமல் போக போகிறோம். சரி ஓகே தானே? கிறிஸ்மஸ், நியூ இயர், கல்யாண நாள் ஓகே தானே? அதாவது என்னன்னா கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகிறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா December 25 கிறிஸ்மஸ் வருது, January 1 நியூ இயர் வருது, January 2 எங்களோட கல்யாண நாள் வருது. 3க்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கா. அதனால பர்ஸில் வந்து பெரிய ஓட்டை விழுந்துருது. அதான் ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காங்க. ஆனாலும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது எடுத்துகிட்டு போகிறோம், பர்ஸை காலி பண்ணுறோம். ஓகே ஓகே தானே? மனசை திடமாக வச்சுட்டு வரவும் போகலாம். இப்போவே போனாதான் நைட்டு வர முடியும். ஓகே. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு போகிறோம். ஷிஜோக்கு, ஷினோலுக்கு. எனக்கு எடுத்துருவாங்களான்னு தெரியல, ஏன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதனால தான் தெரியலன்னு சொன்னேன். அப்புறம் வேற யாராவது சில பேர் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட்ஸ்க்கு போகிறோம். ட்ரெண்ட்ஸில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா, என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம். போகலாமா? போகலாமா? எங்க வெயிட் பண்ணணும்? 1 2 3 டொமால் போதும். என்னவோ கின்னஸ்ல ஓடுற மாதிரி திரும்ப திரும்ப எடுக்க சொல்றீங்க. போதும். சூப்பர். சரி அவ்வளோதான், போதும். ஷிஜு உனக்கு எப்படி ஷிஜு ட்ரெஸ் வேணும்? எனக்கு எப்படியும் வேண்டாமா? அப்பாடா. ஓகே ஷிஜு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ உன்னோட கணக்குல அம்மா எடுத்துக்கிறேன். சரியா? அம்மா வாங்கம்மா. எம்மா இங்க வாங்க. எங்க பாத்து ஷினோல் உனக்கு எப்படி ட்ரெஸ் வேணும்? உனக்கும் ட்ரெஸ் வேண்டான்னு சொல்லிடு. எப்படின்னு சொல்லு. ஓகே, நம்ம வீட்டில் ஒரு 3 பார்பி டால் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி தரேன், நீ போட்டுக்கோ. அடிக்க கூடாது, நீ கேட்ட சொன்னேன். அதாவது என் குட்டீஸ்க்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கணும்னா ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, எங்கேயும் டைட்டாக பிடிக்கக்கூடாது, அதே மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடாது, குத்தக்கூடாது, குடையக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பொறுத்து நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக மேக்ஸு அல்லது ரிலையன்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். அங்கே தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ நம்ம முட்டி மோதி ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ட்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோடு இருக்குல்ல, அங்கே வந்து சந்தோஷபுரம் செம்பாக்கத்துக்கு அடுத்த ஷாப் அங்கே தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட்ஸில் தான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். யாருக்காவது ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஷிஜோ ஷினோல் இல்லைனா எல்லாருக்குமாவது எப்படி செட் ஆகுதுன்னு பொறுத்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். இங்கே வந்து ஆஃபர் என்ன போட்டிருக்காங்கன்னா 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் 50% டிஸ்கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம குட்டீஸ்க்கு அந்த சைஸ் வந்து செட் ஆகலை, இல்லைனா அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிக்கல, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே வந்து இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெஸ்ஸஸ்லாம் ஷிஜு தனியாக பார்க்குறோம், ஷினோல் தனியாக பார்த்துட்ருக்காங்க. யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுக்கலாம். ஓகே, அப்படியே நின்றுட்டுருங்க சரியா ஆடுக்காக. ஓகே ஓகே ஷீனோல் போதும் வா.
ஓகே, இப்போ ட்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஷினோலுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ட்ரெஸ் தயாரிச்சு, அப்புறம் ஷிஜோக்கு செட் ஆகலை எதுவும், அதனால் மேக்ஸில் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு தான் போக போகிறோம். ஷினோலுக்கு இன்னொரு ட்ரெஸ் மேக்ஸில் தான் பார்க்கணும். அதனால் நாங்கள் இப்போ மேக்ஸுக்கு போகிறோம். பக்கத்தில் ஏதோ ஐஸ்கிரீம் கடை இருக்குது, வாங்க போகலாம் ஷினோல் டிஸ்டர்ப் பண்ணுறான். ஆனால் அங்கே ஐஸ்கிரீம் கடையே இல்லை, சொன்னால் நம்பவும் மாட்டேங்கிறா. சரி வா, கண்டிப்பாக போய் பார்க்கணுமா. அது வந்து இந்த கடை வீடியோ ஃபோட்டோ, அது என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அந்த மாதிரி கடை, பெயிண்ட்டு கடை நினைக்கிறேன். பார்த்தியா ஐஸ்கிரீம் இல்லை, சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது. இந்த டாக்கை வச்சு இவ்வளோ கடிக்க சொல்லணும். ஹலோ, என்ன ஷினோல் ஏமாந்துட்டியா? வேணும்னா வேறு எங்கேயா தான் வாங்கணும். இங்கே பெயிண்ட்டு தான் இருக்குது, வேணா தள்ளிப்போ. இங்கே பெயிண்ட்டு தான் இருக்குது, வேணா பெயிண்ட் வாங்கி ஒரு பெயிண்ட் வாங்கி குடிச்சிக்கோ. நாங்கள் மேக்ஸுக்கு போகல, பேண்டலூன்ஸ் வந்துட்டோம். மேக்ஸுக்கு போகிறோம்னு சொல்லி வச்சுருந்தேன், இல்லை பேண்டலூன்ஸ் வந்துருக்கோம். 4 பேர் தான் நிற்க முடியும், அதுக்கு மேலே யாரும் நிற்க முடியாது. ரொம்ப குட்டி லிஃப்டாக இருக்குது. வந்துச்சு வாங்க. இப்போ வந்து ஷிஜோக்கு வந்து ஷர்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஷிஜோக்கு வந்து இப்போலாம் ஒரு ஷர்ட்டு மேலே, அதுவும் கட்டம் போட்ட ஷர்ட்டு மேலே ஒரு க்ரேஸாக, அதான் இது வேணுமான்னு கேட்டுட்ருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஷிஜோ இதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே சொல்ல மாட்டான், வெறும் டிஷர்ட் மட்டும் தான் போடுவான். பட் இப்போ வந்து ஷர்ட் போடணும்னு ஆசைப்பட்றான். ஓகே, அதனால் இந்த பார்த்திங்களா நிறைய ஷர்ட்டு, கட்டம் போட்ட ஷர்ட் தான், அதுவும் அவனுக்கு அப்படி வேணுமா, அப்படி ஒரு ஆசை. என்னவோ பிள்ளைக்கு திடீர்னு யாரை பார்த்து அந்த ஆசை வந்துச்சுன்னே தெரியல. சரி ஓகே, நம்மளும் கட்டம் போட்ட ஒரு சட்டை எடுத்து கொடுத்துலான்னு சொல்லிட்டு நிறைய கட்டம் போட்ட சட்டை அங்கே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா சேலையூரில் இருக்குது. அப்பா எல் சைஸ் வந்தாச்சு, மீடியம். உனக்கு அந்த கலரா? அப்பாக்கு எல் ஷினோன். இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம மேலே ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கவே பிடிக்காது, இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் தான் கம்பல் பண்ணி எடுக்க வைக்கிறோம். ஏன்னா நாங்களாம் நியூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு தான் நல்லா இருக்காதுல்ல, அதனால் கம்பல் பண்ணி எடுக்க வைக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். யோசிச்சே இருப்பாங்க. நம்மளாம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த சிச்சுவேஷனுக்கு என்னென்னா, வீட்டில் இருக்கும்போது 2 பேரும் எங்கே போவாங்கன்னே தெரியாது. வெளியில் வந்துச்சா அது கடை நினைப்பாங்களா இல்லை ப்ளே கிரவுண்டுன்னு நினைப்பாங்களானே தெரியாது. ஒரே ஓட்டமாக தான் இருக்கும், எங்கேயும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 2 தடவை ஷினோல் விழுந்து வேற எழும்பிக்கிட்டா. ஓகே, பர்ச்சேஸ் எல்லாம் ஓவர். பார்த்தீங்களா, கையில் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நாங்கள் கவர் வச்சுருக்கோம், அதில் போட்டுருவோம். 10 ரூபாயை நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம். அப்பா, என்னோட ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ டைம் ஆயிருக்கு. உனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஆமாம், அது சரியில்லை இது சரியில்லை, அப்படி நான் போட மாட்டேன் இப்படி போட மாட்டேன், பயங்கர கன்ஃபியூஷனுக்கு நடுவில் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் இப்போ ஏதாவது சாப்பிட போகிறோம். ஏன்னா ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி நான் டயர்ட் ஆகிட்டேன். மாஸ்டா தான் இதுக்குள்ளே இருக்கு, எடுத்துக்கோ. ஓகே, நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்த பாட்டில் நாங்கள் பேக் பண்ணியாச்சு. வீட்டில் எடுத்துகிட்டு வரலையே, வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, இப்போ கிளம்பிக்கிறோம். டைம் 8 o'clock ஆயிடுச்சு. வீட்டில் இருந்தால் நான் நேரத்துக்கு சாப்பிட்ருப்பேன். பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி, அங்கே வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ வெளியில் போனாலும் காடை எவ்வளோ தான் திருப்பி பார்த்தாலும் கடைசியில் என்னவோ நாங்கள் ஆர்டர் பண்ணுறது பிரியாணியாக தான் இருக்கும். நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவேன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க, பிள்ளைங்க வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. இதுதான் ஆர்டர் பண்ணுவோம். ஓய், என்ன சாப்பிட்ற? யாஷின்மா இலையே அப்படி உத்து பார்த்துட்டு இருக்க. படித்து முடிக்கலையா இன்னும்? ஓகே, பிரியாணியை பார்த்தோன்னே டயட் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சாப்பிட்டுப்போம், நாளைக்கு டயட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் வரைக்கும் டயட்டே கிடையாது. நியூ இயர் வரைக்கும், அம்மா கல்யாண நாள் வரைக்கும் நோ டயட். பொங்கல் பொங்கல் வரைக்கும். ஓகே சீஜா, நம்ம
ஐட்டம்ஸ் வந்து விட்டது. ஓகே, இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வயிறு வந்து இடம் கொடுக்கல. ஸோ நம்ம வேட்டையை ஆரம்பிச்சிடலாம், இல்லைன்னா காலி ஆயிரும். அம்மா இப்போ என்ன பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிடுதாங்க. அப்பா வந்து சிக்கன் பிரியாணி கலந்து சாப்பிட்டாங்க. ஆமாம், இந்த ஒரு ஹோட்டலில் இருந்து நாங்கள் நல்லா சொன்னோம். நானும் சிவனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்களாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், ஆனால் அந்த அப்பா எல்லாம் நிறையா சாப்பிடுவாங்க. இந்த அம்மா அதோட கொஞ்சம் கம்மி, நான் அதோட கொஞ்சம் கம்மி. ஷினால் தான் எல்லாரை விட கம்மியான பையன், ஷினால் தான். அம்மா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நூடுல்ஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் சாப்பிட்டா அம்மா. அப்படின்னம்மா ஓகே, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிஜா உனக்கு பிடிச்சிருந்தா? எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரியாணி படி இதான் நம்ம சாப்பிட்ட கடையோட இதில் வெளியே இதான் நம்ம சாப்பிட்ட கடை. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மில்க் ஷேக் அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பழகியாச்சு. அந்த கடையில் மில்க் ஷேக்கும் இல்லை, ஐஸ்கிரீமும் இல்லை. ஷினோல் கேட்டா, ஸோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா வெளியில் எங்கேயாவது வாங்கி தரேன்னு சொன்னாங்களா, அதனால் அழுது அடம்பிடிச்சி ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணி இந்த பாருங்க என்ன நக்குறான்னு அப்படியே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. அதுக்கு தான் வீட்டுக்கு வருவேனே சொல்லிட்டா. ஸோ வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் வந்து 9:30 ஆகுது. நாங்கள் 4 o'clock கிளம்பணுமா. கடைக்குள்ளே போனால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே இத்தனைக்கும் ஷிஜோவுக்கு 2 ட்ரெஸ்ஸு, ஷினோவுக்கு 2 ட்ரெஸ்ஸு, அவங்க அப்பாவுக்கு 2 ஷர்ட், இவ்வளோ தான் எடுத்தோம். ஆனாலும் டைம் பயங்கரமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த மூட்டை. இதில் தான் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. வச்சுக்கோ போ. இந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் இன்னொரு நாள் தனியாக காமிக்கிறோம். ஏன்னா என்னோட ட்ரெஸ்லாம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1 வந்திருக்கு, இன்னும் 2 வரல. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் வந்த பிறகு மொத்தமாக நான் 1 டே காமிக்கிறேன். ஓகே சிஜு? ஓகே. பிடிச்சிருந்தா உனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு? பிடிக்கல. சரி, அது யாரு கட்டி கொடுங்க. அப்பாட்ட கேட்போமா? என்னம்மா பர்ஸில் காசு இருக்கா? காசு பணம் ரொம்ப செலவு பண்ணிட்டோமா? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாம் தருவேன். இந்த யூடியூப்ல எனக்கு காசு வந்தோன்னே உன்னோட காசு நான் திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு வருஷம் ஆகுமா? எவ்வளோ வருஷம் ஆனாலும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் தந்துடுவேன். ஓகே? உனக்கு எடுத்து ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சா? ஏன் சாப்பிட்டதுனாலே ஓகே. சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஹெவியானதுனால என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே மல்லாக்க உட்காந்துட்டாங்க எல்லாரும். அதாவது ஷினோல் மீதி வச்சது, நாங்கள் வேண்டான்னு வச்சது எல்லாம் சாப்பிட்டது யாரு? ஷிஜோ, நீங்கள், அப்பா, நான். அதனால தான் அப்படி சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. அதுனா அது ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் வரையா. அதனால இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். 9:30 ஆகுது. இனிமேல் நாங்கள் படுத்து தூங்க போகிறோம். இப்போவே தூங்க மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக. சம்டைம்ஸ் படம் பார்த்துட்டு தூங்குவோம், இல்லைன்னா அப்படியே தூங்கிடுவோம். நாளைக்கு காலையில் சர்ச்சுக்கு போனோம். அதனால கொஞ்ச நேரம் கண்டிப்பாக சீக்கிரமாக தூங்கிடுவோம். இன்னும் கூட ஒரு 2 திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்காது. இன்னொரு நாள் போய் வாங்குவோம். சரி, ஓகே. நம்மளோட கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே நம்ம ஒரே நாளில் வேலையை முடிச்சிட்டோம். கடன்ட்டு ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு போனோம், அப்புறம் பேண்டலூன்ஸ் போனோம், அப்புறம் நல்லா சாப்பிட்டோம். அப்போ இப்போ வீட்டுக்கு வந்துச்சோம். இனிமேருந்து என்ன பாப்பா? ஓகே. உனக்கு பிடிச்சிருந்தா பாப்பா ட்ரெஸ்ஸு? நல்லா பிடிக்கலையா? இதுக்கு மேலே என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. போ. உனக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, குத்தக்கூடாது, குடையக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது ட்ரெஸ்ஸு. அப்புறம் பார்த்து வாங்கினா இப்படி தான் வரும். இப்போ சரி, எல்லாத்தையும் இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த விலாகை முடிச்சிருந்தோம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், குட் நைட், டேக் கேர்.